ஒரு ஊரின் அருகிலிருந்த காட்டில் விக்ரம் என்ற சிறுவன் தனது அம்மா ஜானகி மற்றும் அப்பா சிவாவுடன் வாழ்ந்து வந்தான். விக்ரம் மிகவும் தைரியசாலி, ஆனால் எப்போதும் கதை, மந்திரங்கள், அதிசயங்களை நம்ப மறுப்பவன். ஒரு நாள் விக்ரம் காட்டிற்கு வேட்டையாடுவதற்காக சென்றான். அங்கே அவன் ஒரு வித்தியாசமான குரங்கை பார்த்தான். அந்த குரங்கு மனிதனைப் போல பேசத் தொடங்கியது. விக்ரம், நீ என்னை விடுவித்தால் உன் வாழ்வில் மந்திரங்களை நன்குணர்வாய். உடனே விக்ரம் அதிர்ச்சியடைந்தாலும் குரங்கின் கதையை கேட்க முடிவு செய்தான். குரங்கை விடுவித்த பின் குரங்கு விக்ரத்திடம் கூறியது, இப்போது உனக்கு 3 சோதனைகள் இருக்கும். அதை நீ தீர்த்தால் நான் உனக்கு பொக்கிஷம் அளிக்கிறேன். குரங்கு விக்ரத்திடம் ஒரு பெரிய பாறையை சுட்டிக்காட்டியது. விக்ரம், நீ இந்த பாறையை ஒரு முறையாவது அசைய செய்ய வேண்டும். உடனே விக்ரம் யோசித்தான். அருகிலிருந்த மர கொம்புகளை பயன்படுத்தி அந்த பாறையை அசைத்தான். இரண்டாவதாக, இந்த நதியை நீ கடந்து விட வேண்டும், ஆனால் உன் கால்கள் நனைக்க கூடாது. விக்ரம் அருகில் இருந்த குளம் மீதுள்ள பழைய படகை பயன்படுத்தி நதியை கடந்து விட்டான். மூன்றாவது சோதனையை குரங்கு சொன்னது, இப்போது நீ உன் தைரியத்தை நிரூபிக்க வேண்டும். காடு முழுவதும் இரவில் சுற்றி வர வேண்டும். விக்ரம் தனது தைரியத்துடன் காடு முழுவதும் சுற்றி வந்து தனது நம்பிக்கையை நிரூபித்தான். விக்ரம், நான் மகிழ்ச்சி அடைந்தேன். உனது அறிவும் தைரியமும் உண்மையில் சிறந்தது. இப்போது உனக்கு இது ஒரு மகிழ்ச்சி பாக்கியமாக இருக்கட்டும் என்று கூறி விக்ரமுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் தந்தது. கதையின் தத்துவம்: தைரியம் மற்றும் புத்திசாலித்தனமே உண்மையான வெற்றியை தரும். சோதனைகளை எதிர்கொண்டு செயல்படுவதால் வாழ்க்கையில் பெரிய வெற்றி கிடைக்கும். மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.